குருக்ஷேத்திரத்தின் புனித மண்ணில் உதயமாகும் சூரியனின் ஒளியின் கீழ் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தர்ம சக்கரத்தால் குறிக்கப்பட்ட ஒரு தெய்வீக தேர் நின்றதையும் அதன் முன்புறத்தில் துவாரகையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நின்றிருந்தார். நீல நிற தோலுடையவர், மஞ்சள் பட்டு உடுத்தியவர், மயில் இறகால் முடிசூட்டப்பட்டவர். அவரது பார்வை அமைதியாக இருந்தது. அவரது இருப்பு நித்திய ஞானத்தால் பிரகாசித்தது. ஆனால் உயர்ந்தவர் தாமே தனது நண்பருக்கு ஒரு பணிவான தேரோட்டியாக நிற்கிறார். அவர் சாதாரண மனிதர் இல்லை. அவருக்கு பின்னால் குரு வம்சத்தின் வலிமை மிக்க வீர இளவரசனான அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். அவன் கைகள் தெய்வீக வில்லை காண்டீவத்தை பற்றின. ஆனால் அவன் இதயம் சந்தேகத்தால் நடுங்கியது. அவருக்கு முன்னால் அவரது சொந்த உறவினர்களான மாமாக்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள் நின்றனர். அவருக்குள் கடமை மற்றும் துக்கத்தின் புயல் வீசியது. அப்போது கிருஷ்ணர் பேசினார். ஓ அர்ஜுனா, பலன்களில் பற்றி இல்லாமல் உன் கடமையே செய்யு. இந்த உடல் அழியலாம், ஆனால் ஆன்மா நித்தியமானது. அது ஒருபோதும் பிறப்பதுமில்லை, அது ஒருபோதும் இறப்பதுமில்லை. பகவத்கீதையின் புனித பாடல் இப்படித்தான் தொடங்கியது. ஒரு நண்பரின் சொற்பொழிவு அல்ல, மாறாக ஒரு போர் வீரனே அவரது தர்மத்தை நோக்கி வழிநடத்தும் தெய்வீகத்தின் குரல். அர்ஜுனனின் சந்தேகம் கனமாகி அவன் இதயம் விரக்தியால் நடுங்கிய போது கிருஷ்ணர் மீண்டும் ஒருமுறை பேசினார். அவரது குரல் இடி போன்றது, ஆனால் எல்லையற்ற அன்பால் நிறைந்தது. ஓ அர்ஜுனா, என் தெய்வீக பிரபஞ்ச வடிவம் எல்லையற்றது, காலமற்றது. அனைத்து படைப்புகளுக்கும் மூலாதாரம் இதோ. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த வார்த்தைகளால் வானம் விரிந்தது. மரணக் காட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரகாசமான முடிவற்ற பார்வையை வெளிப்படுத்தியது. 1000 முகங்கள், எண்ணற்ற கண்கள், நண்பகல் சூரியனைப் போல சுடர்விடம். ஒளியின் பாம்புகள், வான மனிதர்கள் மற்றும் காலத்தின் உமிழும் சக்கரங்கள் முடிவில்லாமல் சுழன்றனையும். பூமி அதிர்ந்தது, வானங்கள் நடுங்கின. தெய்வீகத்தின் உண்மையான தன்மை பயங்கரமான, கம்பீரமான, நித்தியமான வெளிப்பட்டதையும். அர்ஜுனன் பிரமித்து பணிவுடன் முழங்காலில் விழுந்தான். காலை சூரியனுக்கு முன் மூடுபனி போல அவரது சந்தேகங்கள் மறைந்து போயினையும். கடைசியாக அவர் புரிந்து கொண்டார், போர் மனிதர்களால் மட்டும் அல்ல, அதர்மத்திற்கு எதிரான தர்மத்திற்கும், பொய்க்கு எதிரான சத்தியத்திற்கும்